சோலோவாக வேலூர்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 10 நாளைக்கு மேலே ஆகுது. இந்த 3800+ கிலோமீட்டர் நடந்த ஹைலைட்ஸை பார்க்கலாமா? லடாக் என்ட்ரான ஃபர்ஸ்ட் டே பெட்ரோல் இல்லாமல் நடுவையில் நின்னாச்சு. காதுங்களா டாப்பை கான்கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நூப்ரா வேலி போயிட்டு அங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்தாச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட குரூப் ரைட் போயிட்டு அவங்களோட சேர்ந்து 2 நாள் ஒன்றா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சு. அந்த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் அண்ட் என்னோட லாங் டைம் ட்ரீமான ஸ்னோஃபாலை ஃபைனலி ஆன் மை 3rd attempt எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் கிரவுண்டான சியாச்சின் பேஸ் கேம்ப் போயிட்டு அந்த ஈவினிங் பனாமிக்குன்ற ஒரு வில்லேஜில் ஒருத்தரோட ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஹுந்தர் போகிற வழியில் டியர் காம்ராட் மூவியில் வர லொக்கேஷனில் நல்லா போஸ்ட் எல்லாம் கொடுத்து வீடியோ எடுத்தேன். நேற்று இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜான தாங் வில்லேஜை நோக்கி வர வழியில் இந்த பழைய பிரிட்ஜில் ஏறி ஃபன் பண்ணிவிட்டு ஈவினிங் தாங் ரீச் ஆகிட்டு பார்த்தா இந்த ஊரில் இன்றைக்கி வந்த ஒரே டூரிஸ்ட் நான் மட்டும்தான். ஜஸ்ட் 2.2 kilometers away from பாகிஸ்தான் பார்டர். ஒரே ஒரு டூரிஸ்ட் நான் மட்டும்தான் இருக்கு, வேறு யாருமே இல்லை. திஸ் இஸ் கிரேசி மேன். லைக் லிட்ரலி ஐ அம் தி ஒன்லி ஒன் ஹியர். அங்கேருந்து பாகிஸ்தான் பார்டரை பார்த்துட்டு அப்படியே டாக்ஸி வந்துட்டு கிளாம்பிங் பண்ணிட்டு தூங்கிட்டு இன்னைக்கு இந்த துத்துக் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளான். இன்னைக்கு எபிசோடில் சில அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்பர் 1, இந்த துத்துக்கில் ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது. அதுவும் மலை மேலே 9800 ஃபீட்டில். அதை நான் சோலோவாக ட்ரெக் பண்ணி போயிட்டு K2 பீக்கை பார்க்க போகிறேன். நேற்று தாங் வில்லேஜ் போகிற வழியில் ஒரு பழைய ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 நாள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேமரா அண்ட் பவர் பேங்க்ஸ்ன்னு எல்லாத்தையும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும். ஏன்னா அடுத்த நாள் ஹுந்தர் டிசர்ட்டில் அண்டர் மில்கி வே கேலக்ஸி 10 பிச் பண்ண போகிறேன், அதுவும் தனியாக. எனிவே இன்றைக்கி கதைக்கு வருவோம். இந்த K2 பீக்கை பார்க்க ட்ரெக் பண்ண போகிறேன். சோலோ ட்ரெக்கிங். K2 பீக்கை பற்றி சொல்லணும்னா K2 பீக் தான் வேர்ல்ட்ஸ் 2nd ஹையஸ்ட் மவுண்டன் பீக். எல்லாருமே மவுண்ட் எவரெஸ்ட் ஏறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். K2 தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மோர் பீப்புள் ஹவ் பீன் டு ஸ்பேஸ் தேன் ஹவ் கிளைம்ட் K2. அதாவது ஸ்பேஸுக்கு கூட நிறைய மனுஷங்க போயிருக்காங்க, பட் இந்த மவுண்டன் பீக்கை கான்குவர் பண்ணவங்க ரொம்ப கம்மி. என்னதான் K2 பீக்கை மேப்பில் இந்தியாவில் இருந்தாலும் நம்மளால் அதோட பேஸ் கேம்ப் கூட போக முடியாது. பிகாஸ் இட்ஸ் இன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஸ்டூபிட் ஜியோ பாலிட்டிக்ஸ். எனிவே இந்த மவுண்டன் பீக்கை ஒரு நாள் கான்குவர் பண்ணுன்றது ஒன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். பட் ஃபார் நவ் இந்த பீக்கை தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் கூகுள் மேப் சுத்த விட்டுடுச்சு. ஸோ அங்கங்கே நிறுத்தி லோக்கல்ஸ் கிட்ட தான் வழி கட்டி போயிட்டு இருந்தேன். ட்ரெக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறோன்ற மைண்ட் செட்டில் கிளம்புனேன். பட் இந்த லோக்கலுக்கு என்னென்னா ரோடு இல்லாத இந்த மலை மேலே பைக்லேயே பாதி தூரம் போகலான்னு சொன்னார். ஸோ வண்டியை யூ-டர்ன் போட்டு மலை மேலே ஏற்ற ஆரம்பித்தேன். On the way to Tuttuk Monastery to see K2 mountain peak. போயிடுன்னு நினைக்கிறேன். அவர் இங்கேருந்து நடந்து போகலான்னாரு. ஸோ நடந்து போவோம். ஸோ அதுதான் ஷியோக் ரிவர். பைக் கொஞ்சம் இங்கே பார்க் பண்ணியாச்சு. கீழேருந்து வந்து ஆஃப் ரோட் தான் ஃபுல்லாகவே. அவர் வந்து இங்கேருந்து செகண்ட் ராஸ்தா ஆல்மே ஜாயின்னாரு. இதனான்னு தெரில, நான் பாட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். ஓகே, சோலோ ட்ரெக்கிங். பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற வில்லேஜுக்கு தனியாக ட்ரெக் பண்ணிட்டுருக்கேன் ஒரு மானஸ்ட்ரி பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த ஹை ஆல்டிடியூடில் முடியல. இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 3 degrees. என்னோட தனியாக ட்ரெக் பண்ணிட்டுருக்கேன், யாருமே இல்லை. அண்ட் தேர்ஸ் த மானஸ்ட்ரி. பாருங்கப்பா. ஐ திங்க் தட்ஸ் K2. மேலே வந்து இங்கே பார்த்தா மனுஷங்க இருக்கிறதுக்கான அறிகுறி ஒன்றுமே இல்லை. நான் மட்டும் தனியாக ட்ரெக் பண்ணிட்டு இருந்தேன். மொனாஸ்ட்ரி எவ்வளோ ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தேன், யாருமே இல்லை. ஸோ அமைதியாக K2 பீக்கை பார்த்துட்டு சன்செட்டை ரசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணால் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு நம்ம கூகுள். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி போகலான்னு மேப்பில் ரூட்டை போட்டு கிளம்பினேன். ஸ்ட்ரெயிட்டாக தாங் போகிற ரூட்டில் இருக்குன்னு இந்த சைடு கூட்டிகிட்டு வந்து என்ன ஒரு இடத்துல விட்டுச்சு பாரு. கூகுள் மேப்பை நம்பி மியூசியம் போட்டாக்கா இது ஏதோ ஒரு கோஸ்ட் வில்லேஜ் கூப்பிட்டு வந்திருக்கு. எந்த கதவுமே திறந்தில்ல, எங்கேயுமே லைட் ஆன் இல்லை. என்ன இது, இதெல்லாம் அப்படியே கிடக்குது. ஐயோ ஒஸ்ட்டு பண்ணுதியா. இது வேறு பாகிஸ்தான் பார்டரு. இது ஏதாச்சும் தீவிரவாதிகள் பதுங்குற இடமா இருக்குமா? இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இன்னொரு லோக்கல் கிட்ட கேட்டால் அவர் அந்த மியூசியம் மொனாஸ்ட்ரி போகிற சைடில் தானே இருக்குன்னு சொன்னார். அட போங்கடா, நான் நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த க்யூட்டான பழைய ஹேங்கிங் பிரிட்ஜில் நடக்க வந்தேன்.
next morning. குந்தர் போகிறதுக்கு முன்னாடி அப்படி அந்த மியூசியமில் என்ன தான் இருக்குன்னு பார்க்க கிளம்புனேன். இது மியூசியம் ஆகே. ஃபஸ்ட்டு ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெசில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க. ஐ நோ இட்ஸ் போரிங், பட் நெக்ஸ்ட் பில்டிங்கில் தான் ஃபன் இருக்குது. இந்த பில்டிங்கில் எப்படியும் ஒரு 20 ரூம்குள்ளே போயிருப்பேன். பட் எக்ஸைட் பண்ணுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ளஸ் தனியாக நான் மட்டும் சுற்றிட்டு இருந்தேன், கைடு கூட இல்லாமல். என்னத்தை பார்க்குறோன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. சின்ன போர்டில் டிஸ்கிரிப்ஷனும் இல்லை. எப்படி பப்ஜியில் லூட் அடிக்கிறதுக்கு ஒரு டோராக ஓப்பன் பண்ணி பார்ப்போமோ அப்படி தான் நடந்துன்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. பட் ஃபைனலி ஐ ஹிட் த ஜாக்பாட். நல்லா கார்பெட்லாம் போட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்வாட்ஸ், ஷீல்டு, ஹார்பூன்னு நிறைய வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் ஹைக்கிங் கியர்ஸ், ஹண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. நம்ம கை தான் சும்மா இருக்காது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணவும் யாரும் இல்லை. ஸோ ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்தேன். அந்த வாழை எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்குறான் பாரு. என் கண்ணுக்கு எந்த கேமராவும் தெரியல. ஸோ கொஞ்சம் லைட்டாக காற்றுல கத்தி சண்டை போட்டு சைலண்ட்டாக கிளம்பிட்டேன். மியூசியம் பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா இன்னொரு பிரிட்ஜு க்யூட்டாக இருந்துச்சு. சரின்னு அதுலேயும் ஒரு வாக் போனேன். ஐ நோ ஐ எம் a sucker for sunset and these cute bridges. எதுவுமே இல்லை அங்கே. எதுக்கு அங்கே போகணும்னு தெரியல. சம்மரில் வந்து இங்கே ஒரு பீச் வேறு இருக்குமா. கேம்ப் சைட் போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஹுந்தரை நோக்கி என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பை பையா, தேங்க்யூ. ஸோ அவ்வளோதாங்க, துத்துக்குலேருந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹுந்தரில் போயிட்டு, ஏன்னா ஒரு 4 மணி 5 மணி அந்த டைமில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தான் கரெக்டாக டென்ட் பண்ணுறதுக்கு, பிட் போடுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்த ரூட் தானே, இதில் என்னத்தை பார்க்க போகிறேன்னு தோணுச்சு. பட் தீஸ் வியூஸ் மேன் அமேசிங். இனிமேட்டு ஃபுல்லாக கேம்பிங் தான். ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை சீரியஸாக. வெரி வீக் பிரிட்ஜ், ஸ்பீட் லிமிட் 5 km/h. இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தமிழ் எழுதி வச்சுருக்காங்க. ஆஹா பா, கீழே லுக் அட் தட் கரண்ட் மேன். ஐயோ, 2 பலகை உடஞ்சிச்சுன்னு அவ்வளோதான். ஏன் நான் நம்ம இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஓகே, தட் வாஸ் கிரேசி. செம்ம பசி அடிக்குது. அந்த இடத்துல எங்கேயுமே சாப்பாடு இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் எங்கேயாச்சும் ஒரு கடை இருந்துச்சுன்னா நிறுத்தி சாப்பிடணும். இல்லைனா ஒரு மாதிரி டயர்டாகிடும், அப்புறம் மூட் அப்செட் ஆகிடும் சாப்பிட்லன்னா வேறு. அதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்களா, இது ஆஃப் சீசன்னால் சுற்றி யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு நான் மட்டும் தான் ஓட்டுன்னு இருக்கிறேன். எதிர்லேயும் வண்டி வரல. காலையிலேயே இப்படி இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுனா கூட எதுவுமே வர முடியாது யாருமே. அந்த மாதிரி ஒரு இடம் இது. நான் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே போகிற வழியில் ஒருத்தர் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு நடுவில் நின்றுட்டு இருந்தார். சுரேஷ், உங்களோட வண்டி நின்றுச்சு, நிறுத்தி ஹெல்ப் கேட்டாங்க. எனக்கு கார் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் பார்த்தா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா. आगे कुछ मैकेनिक शेड है वहाँ पे, यहाँ पे ये गांव में कुछ ट्रक चाहिए आपको? नहीं है, फिर कैसे जाएंगे? और என்ன ட்ரக்குக்கும் காசு இல்லைன்றாரு. ஏதாச்சும் எம்டி வெஹிக்கிள் வருமா அது சொல்லலைன்னா அதுவும் வேணான்றாரு. எப்படி போவாங்கன்னு தெரில. ஹெல்ப்னு கேட்டாங்க. ஐ குடன்ட் டூ எனிதிங். ஷிட். இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, லோக்கல்ஸே மாட்டினா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நான் வேறு சோலோவாக வந்திருக்கேன். நான்லாம் மாட்டினா காலி. ஒரு வண்டி வந்து எதிரில் மோஸ்ட்லி இவங்க ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நல்ல வேலை, நிம்மதியாக போகலாம் இப்போது. ஸோ இந்த ஷியோக் ரிவர் தான் பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. நம்ம தான் ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரோம். ஐயோ அப்பா, எவ்வளோ தண்ணி! என்ன கலர் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட கலர் வேறு லெவலில் இருக்குது. காஷன், 1 vehicle at a time, 5 டாப் ஸ்பீடே 5ல் தான் போகணும். வண்டி ஏதாச்சும் வருதா? ஓ மை காட், லுக் அட் தட் டூட்.
ஃபர்ஸ்ட் டைம் வேற மாதிரி. வெல்கம் டு துர்கா பிரிட்ஜ். பத்தியா? ஓ அம்மா அடி. Wow, look at that. செம பசி எடுக்குது. நானும் ஒரு 30 கிலோமீட்டரா ஏதாச்சும் ஊரில் சாப்பாடு ரெஸ்டாரண்ட் இருக்குமான்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. செம பசி எடுக்குது. கேம்பிங் கேஸில் நின்றது எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். போயிட்டு எல்லாம் அங்கே போயிட்டுனா ரீஃபில் பண்ணணும் நான். ஓப்ஸ் ஸ்க்ரூ 21 கிலோமீட்டர்ஸ் மோர். நான் டெல்லியில் க்ளவுஸ் வாங்கும்போது ஒரு தமிழ் அண்ணாவை மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சோலோவாக லடாக் போகிறீங்க, ஸோ கண்டிப்பாக 2-3 டேஸில் லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட் டு த கோர்னு சொன்னார். தட் வாஸ் ஸோ ட்ரூ. என்ன மாதிரி நீங்களும் ஒரு மவுண்டன் லவ்விங் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா யூ வில் பி லைக் திஸ் when you come here. செமையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ரியலி டேம், திஸ் இஸ் கிரேசி. அண்ட் இந்த மவுண்டன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஆகிருக்கு. நம்ம போகும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் மேன் திஸ் இஸ் வைல்ட். லைக் நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே. ஏதாச்சும் ஒன்றா காலையிலேயே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சுற்றி பாருங்களேன், யாருமே இல்லை. அண்ட் செம்ம அமைதியாக இருக்குது. எதுவுமே கேட்காது. Surrounded by these mighty mountains, man. Wild. Awesome. This is life. Woo! யாருமே இல்லை. ஆஃப் சீசன்னால் எல்லா கடையும் முடியிருக்கா. சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் தான் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய்ட்டு சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் ஆகும். சாப்பிட்றதுனால அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த அமைதி ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் கொடுக்கும். தேர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட். டைம் இப்போது 2 மணி ஆகுது. மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல. பசி எடுத்தால் ஒரு மனுஷன் எவ்வளோ கிராங்கி ஆவான்னு தெரியுமா? ஸோ இங்கே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ சங்மார்னு ஒரு ஊர் 3 கிலோமீட்டரில் இருக்குது. சரி, அங்கேயாச்சும் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். 40 கிலோமீட்டர் தாண்டி தான் சாப்பாடா? 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. சோச்சி வேணும். வண்டி எடுத்துகிட்டு ஊராக தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சலுங்கா, அப்புறமா போதாங், நெக்ஸ்ட்டு யாக்லும். எங்கேயும் ஒரு கடை கூட இல்லை. கடைசி வரைக்கும் எங்கேயுமே சாப்பாடே கிடைக்கல. कुछ खाने के लिए कुछ नहीं है. ஃபக் அகெயின். பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. எனக்கு பிஸ்கெட் செட் ஆகாது. எனக்கு வந்து சாப்பாடு வேணும். ஹுந்தருக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு ஹோட்டலில் ஸ்பாட் பண்ணி சாப்பிட்டு கிளம்பினேன். பொறுமையாக பேக் டு ஹுந்தர் வந்து சேர்ந்தேன். ஒரு கேம்பிங் ஸ்பாட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி டென்ட்டை பிச் பண்ண ஆரம்பித்தேன். சொன்னாமல் இருக்கும் போது யாராச்சும் கூட கம்பெனி வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் யாருமே வரல. நான் மட்டும் தனியாக டென்ட் பிச் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அப்போ தெரியல இது ஒரு பெரிய மிஸ்டேக்னு. பட் இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். இது ஜாக்கெட் எல்லாமே